சரி, வெற்றிமாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம். அங்கெல்லாம் போகாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி தலை, அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், கவலைப்படாத. முதல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன், சொக்கண்ணன், ஓனரம்மா ஆண்ட்ரியா மேடம், வெற்றிமாறன் சார், கவின், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குறதுலாம் பெரிய பெரிய தலையாகுது, என்ன பேசுறதுன்னு தெரில. முதல்ல விக்கர்ணன் கிட்டேருந்து போயிடலாம். இந்த படத்தில் ஆமாண்ணே, இந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் வந்து என் சீனை ருசித்து உள்ளே டீப்பாக போய் ஷூட் பண்ணாமல. நானும் அப்பப்போ சொன்னேன், இவனே இது வெற்றிமாறன் சார் படம்டா, நீ இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம் இல்லை, அப்போ இன்னொரு 4 டேக்கு போகலான்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்தாமல. அது படம் பார்த்தா தான் தெரியும். விக்கர்ணன், உனக்கு ரொம்ப நன்றி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்காக. இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆர்டி ராஜசேகர் சார் பற்றி சொல்ல வேணாம். நான் ஒரு படம் 3வது படம் பண்ணுறேன், நெட்ரிக்கன் ருத்ரன், இது 3வது படம் சார். அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில். சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. பவன் வந்து எனக்கு 20 வருஷமாக தெரியும் தலை. நானும் அவர் டான்ஸர் தலை, பெரிய டான்ஸரு. உண்மையாக அவர்கிட்ட கத்திய கடப்பாரியை குத்து சார் வில்லனாகவே காமிச்சிருக்கிறீங்களே சார், பெரிய டான்ஸர் சார் அவர். ஆனால் கத்தியெலாம் வச்சுட்டு கத்தாமல் ஒரு வில்லத்தனம் பண்ண பார்த்தியா நீ, என்ன சூப்பர் வின, ரொம்ப சந்தோஷம். தானு சார் இருக்கார், ப்ரொடியூசருக்கெல்லாம் ப்ரொடியூசர் அவர், ப்ரொடியூசருடைய சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன் சார். நானும் மீரால் சாப் ஸ்ட்ரீட்டில் தான் வந்துக்கிறாங்க. ஆமாம், அதே 5ஆம் நம்பர் தெரு தான். ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து 4 ஷீட்டு 6 ஷீட்லாம் முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் 24 ஷீட் அடிக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடியில் எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீம். அப்போது நான் மீரான் சாப் ஸ்ட்ரீட்டில் தானு சார் மாரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணுன்ட்டு எல்லாருக்கும் அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான். கதிரேசன் சார் வணக்கம் சார். வேறு யாரை பற்றி பேசுறது? ஜிவி தமிழ் சினிமாவின் வைரம் மாதிரி நீங்கள். என்ன ஏற்கனவே 2 நேஷ்னல் அவார்டு இல்லை? ஆமாம், இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன தேங்க்யூ. சேது அண்ணன், ஆமாம் தெரியுமா? சரி, சேது மாமா கூட சொல்லிக்கலாம். என்ன சேது மாமா வந்து அவர் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு நம்ம நடிக்கிறதுல அவர் பாராட்டுறதுக்குன்னா அது சேது மாமாவை தான். நம்ம நடித்து ஒரு ஃபோன் பண்ணாலும் அது அவர்கிட்ட தான் வரும். ரொம்ப நன்றி. அவரோட ஒரு படம் பண்ணேன், வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக இருப்பாப்பல, நடிப்புலேயும் யதார்த்தமாக இருப்பாப்பல. நான் எப்படியாவது எங்கள் டேரக்டர்கிட்ட கோத்துணுன்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த நீயா நானா கோபி கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டால் எப்படி காலில் உயருதுன்ட்டு அழகாக சொன்னீங்க. நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ காமிச்சேன். சிவதண்ணன் பாரு, இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு, எப்படி காலில் உயர்த்துன்ட்டு. தயவு செஞ்சு காலில் விடு, நீ ஃபஸ்ட்டு காலில் விடான்னு சொன்னால் என்ன. அந்த வீடியோலாம் பார்த்தா கோர்ட்டில் பாதி பேர் டைவர்ஸே வாங்க மாட்டான் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது மாமா, சூப்பராக இருந்தது. அது ஆண்ட்ரியா மேடம் சொல்லணும். அவங்கள பற்றி சொன்னால் வடச்சென்னை மொத்தமே ஒரே டைலாக்ல முடிச்சிருப்பாங்க, நான் ராஜம் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு. ஒரே டைலாக்ல அந்த பட கதையே இருக்கும். மேடம், இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு பணம் கொட்டும், டோன்ட் வரி. வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு காலரை தூக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே. எந்த ஸ்டேட்டுக்கு போனாலுமே எங்கள் ஏரியாவில் ஒரு வெற்றிமாறன் ஒருத்தர் இருக்காரா, அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். அதுவும் நான் வந்து உங்கள் படத்தில் நடிக்க முடியலனாலும் உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்து ஒரு கரெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் எங்கள் டைரக்டரு வேறு என்ன, நம்ம வாழ்க்கை, நம்ம இன்றைக்கி நிற்கிற இடம் எல்லாமே அவர் கொடுத்தது தான். சாருக்கு ரொம்ப நன்றி.
கவின் கவின் வந்து எல்லாம் அதை வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாமல் யார் பாராட்ட முடியும், அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கிறான். கவின் இந்த படமும் உனக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது. கூட நடிக்கிறவன் நாசமாக போகாமல் நாசமாக போக விட்டுறாம என்னையும் கையை பிடிச்சி ஐயோ அப்புறம் இந்த மாதிரிலாம் டைலாக் பேச விடாமல் என்னை வந்து ஒரு சட்டிலாக ஒரு நடிக்க வச்சேன். இதே மாதிரி தான் சேர்த்து என்னொன்று பண்ணுவாப்பல. கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோடு சேர்த்து அணைச்சிக்குவாப்பல. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக அமையும். நன்றி, வணக்கம். ரெடின், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தான் ரெடின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு மாஸ்க் உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். அந்த மாஸ்க்கு கொடுத்த உடனே நீங்கள் அந்த நபராகவே மாறிட போகிறீங்க. இதுதான் கஷ்டம். அந்த நபராக மாறின உடனே முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, முதல்ல நீங்கள் மாறக்கூடிய நபர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். அவருடைய மாஸ்க்கை போடுறீங்க, உடனே ஜிவி பிரகாஷாக மாறிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிக்கு புக்கு ரயிலு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ருஹானி சர்மாவுடைய மாஸ்க் போட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியல எனக்கு, அவங்க தான் ஹீரோயின் அந்த படத்தில். ஆமாம், என்ன பண்ணுவீங்க? ருஹானி சர்மாவும் மாறிடுறீங்க. அதான் இப்போ ஆடினாங்களே டான்ஸு, அப்படி அவ்வளோதான் பண்ணோம், வேறு என்ன பண்ணோம். ஓகே, அடுத்தது ஆண்ட்ரியா மேடமாக மாறுறீங்க. அதான் சொல்லிட்டேனே. ஏம்மா இப்போ மாஸ்க்கை போட்டு தான்மா பேசுனேன், நீ நம்ம புதுசாக ஒரு மாஸ்க்கை போட்டு சொல்கிறேன். இது புதுசு, வேறு மாதிரி. ஓகே, கவின் சார் மாறுறீங்க. அதுதான்மா இப்போ பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அதை பண்ணலை, வேறு மாதிரி. வேற என்ன பண்ணோம்? இப்போ கவின் சாரை மாறிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்த உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னு என்னடா பண்ணுவேன்? அதான் தெரியும், காலையில் எழுந்திரிச்சா தானே மத்தியானத்துல எழுந்திரிப்போம். ஓகே, விஜய் சேதுபதி சாரா மாறிடுறீங்க. வேணாம், என் தலைவன் நான் டேமேஜே பண்ண மாட்டேன். சரி, வெற்றி மாறன் சார். ஐயோ, கரண்ட்டில் கை விடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அங்கெல்லாம் போவாதீங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நெல்சன் சாரா மாறிடுறீங்க. ஐயோ, நான் வீட்டுக்கு போனோம், இன்னும் நிறைய படம் பண்ணோம், நிறைய சாப்பாடு சாப்பிட்ணும். நம்ம பிளேட்டில் சாப்பாடு தீர்ந்துச்சுன்னா தலை ஒரு ரூபாய் பிச்சை போடு, ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கு எடுத்துடாதம்மா. சரி, நல்லா இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, இப்படியே நீங்க இருக்கணும். வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.